பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். கூடவே புதினா மல்லித்தலையும் இந்த எண்ணெயிலே போட்டுருங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் ஒன்றே எடுத்திருக்கேன். அதையும் சீவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. 1/4 டம்ளருக்கும் குறைவாக தான் தண்ணி ஊற்றணும். பீட்ரூட் சீக்கிரமாக வெந்துடும். அப்படிங்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணிலாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட போகிறோம். ஏன்னா புளிப்புக்காண்டி நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கலை அப்படிங்கிறனால இறக்க போகிறப்ப நம்ம லெமனை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடான சாதத்தை எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அதை போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். உப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலை அப்படின்னா இப்போவே உப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறுனதும் நல்லா அமுக்கி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சாதம் நல்லா செட் ஆகும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துர்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா வேக வச்ச முட்டையில் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரக மிளகுத்தூள் போட்டு பரட்டி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் பிரியாணினே சொல்லலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப வாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.